தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவரும், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியத்தின் முன்னாள் தலைவரும், மக்கள் தேசிய கட்சி நிறுவன தலைவருமான டாக்டர் சேம நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு அவருடைய மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக வைத்து வருகின்ற பல்வேறு கோரிக்கைகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குரலோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார். மட்டுமல்லாது அந்த அமைப்பு மற்றும் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட மாநாடு, அது தொடர்பாக நம்மிடம் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறார் திரு சேம நாராயணன். அவரை வரவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தோட வாரிய தலைவராக முன்னால் இருந்திருக்கிறீங்க. ஆனால் நிறைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் களத்தில். இந்த அரசாங்கம் 21 ஆட்சியில் அமர்ந்த போது கூட சில கோரிக்கைகள் செய்து தருவார்கள் அப்படின்னு நம்பினீங்க இல்லையா? ஆனால் இன்னமும் அது கோரிக்கைகளாகவே தொடர்றதை நம்ம பார்க்குறோம். ஒன்று. மற்றொன்று, இப்போ இதெல்லாம் முன் வச்சு தான் இந்த மாநாடு இப்போ நடத்தவிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்கள் சார், அது குறித்தான கள நிலவரம். தமிழ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அடுத்து வருகின்ற பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற மக்களிலே முதலாக தோன்றிய குடிமக்களில் ஒன்றாக மண்பாட்டு தொழிலாளர்கள் தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கின்றார்கள். அதனுடைய வரலாற்று உண்மைகளை இன்றைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்கின்ற போது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் தோன்றிய போது ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த புதைப்பொருள்களிலே கிடைத்த பொருள்கள் மண் சிலைகள், மண் ஓடுகள், மண் பானைகள், இப்படி பெரும்பான்மையான பொருள்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட, மண்பாட்டு தொழிலாளர்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் அடையாளமாக காணப்படுகிறது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த அந்த மண்பாட்டு தொழிலாளர்கள் இயற்கையாக அவர்கள் களிமண்ணை எடுத்து மண்பாட்டம் செய்து அதனை சுட்டு அதனை விற்பனை செய்வார்கள். அதிலே தான் தண்ணீர் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். சுவையான உணவு. அதிகால மனிதர்கள் பச்சை இலைகளையும் காய்கறிகளையும் பச்சையாகவும் சூரிய ஒளியில் வைத்து சுட்டு சாப்பிட்டவர்களுக்கு சுவையான உணவை உண்பதற்கு ஏற்ற பாத்திரங்களை மண்பாட்டு தொழில் செய்கின்ற குலாளன் அவன் செய்து கொடுத்திருக்கின்றான். அன்று அதனுடைய பாரம்பரியம் தான் இன்று வரை மண் கோலைகளிலே இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்றது. களிமண்ணால் செய்யப்பட்ட தெய்வ திருவுருவங்கள் தான் அன்றைக்கு ஆலயங்களிலே இருந்தது. களிமண்ணாலே சுவர்கள் கட்டி களிமண்ணாலே ஆலயத்தில் அந்த வைக்கின்ற உருவ சிலைகள், அது விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி போன்ற தெய்வ திருவுருவம் அத்தனையுமே களிமண்ணால் செய்யப்பட்டு அதனை சுட்டு வைத்து வழிபட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகப் பொருள்கள் மூலமாகவும் பல்வேறு பொருள்கள் மூலமாகவும் தெய்வ திருவுருவங்களையும் கலைநயமிக்க பொருள்களும் உருவாகிவிட்டன. அதே போன்று பாத்திரங்களும் அலுமினிய பாத்திரம், பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம் என்று பாத்திரங்களும் வந்துவிட்டது. ஆனால் சுகாதாரம் கெட்டு போய்விட்டன. தற்போது பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகம் வரவினால் அதில் இன்னும் மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி தருகின்றது. பிளாஸ்டிக் பொருட்களை, சூடான பொருட்களை வைக்கக்கூடாது. தண்ணீர் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். சில பொருட்களை அதில் போட்டு வைக்க முடியுமே தவிர உணவுப் பொருட்களை எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்கக்கூடாது. அதில் நச்சுத்தன்மை இருக்குது என்பது டாக்டர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மண்பாட்டத்திலே காலையிலே வெடிக்கின்ற சாதம் மறுநாள் காலையிலே எடுத்து குடிக்கின்ற போது அது பேர் அந்த சாதத்துடைய நீர், அந்த கஞ்சி தண்ணி, அதை குடிக்கின்ற போது சத்தான உணவு. காலையில் எழுந்து 4-4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் மண்ணை மறிப்போம், மண்பாட்டு செய்வோம். உடனே 6 மணிக்கெல்லாம் பழைய சாதம் சாப்பிடுவோம். அதன் பிறகு 8 மணி 9 மணி மேலே இட்லி தோசை போன்ற பொருள் சாப்பிடுவோம். இயற்கையான உணவை அன்றைய சாப்பிட்ட மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு மேலேயே வாழ்ந்திருக்கார் என்று சொன்னால் அதற்கு அந்த மண்பானத்துடைய தன்மைதான். களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள்களில்
உணவு சமைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும், உணவு கடாது, 2 நாள் 3 நாள் கூட தங்க வைத்து சாப்பிடலாம் என்று சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மண்பாட்டு தொழிலாளர் நிலைப்பாடு இன்றைக்கு வறுமை கோட்டு கீழே போய்விட்டது. அவருக்கு வாழ் உரிமை இல்லை. மாற்றுத் தொழில் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதா இப்போ இந்த மண்பாண்டங்கள் அந்த பாத்திரங்கள் தொடர்பாக அதோட தனித்துவம் சொன்னீங்க, அதோட ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உள்ளபடியே இப்போ மண்பாண்டத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் தான். ஆனால் நம்மளுடைய பயன்பாடை விட அதை உணர்ந்து தெளிந்து உலக நாடுகள் எல்லாமே அதை பயன்படுத்தக்கூடிய நிலை இப்போ இருக்கு இல்லையா? அமெரிக்காவிலாம் மண்பாண்டங்கள் அதிக அளவில் அதை இங்கேயோட ஒப்பிடும்போது நிறைய விலையை வைத்து விற்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு விழிப்புணர்வு அங்கே வந்துருச்சு, இங்கே வரலன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? காரணம், மனிதன் விஞ்ஞான ரீதியில் வளர்ச்சி அடைந்திருக்கார்களே தவிர மனித குலத்துடைய நலன்களை பற்றி அவங்களை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதிக படிக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு தமிழன் பிற மொழிகள் கற்பதன் மூலம், குறிப்பாக ஆங்கிலம் கற்பதன் மூலம் இந்திய அளவிலே உலக அளவிலே உயர்ந்து நிற்கின்றான், உயர்ந்து வாழ்கின்றான். ஆனால் வாழுகின்ற போது அவனுடைய நடைமுறைகள் எல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது. மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் அவன் மாற்றமாக இரவு நேர விடுதிகளிலேயும் அல்லது ஹோட்டல் போன்ற பல்வேறு விடுதிகளிலெல்லாம் சென்று அவன் உணவை சாப்பிட்டு அங்கே இருக்கிற சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு உணவுப் பொருளாக கலப்படம் செய்கிறார்கள். அது கூடாது. ஒரு பெண்கள் மஞ்சள் பூசிக்கொள்வதன் மூலம் மங்களகரமாக தென்படுவார்கள், மங்களகரமாக இருப்பார்கள். மனிதர்கள் நாம அப்படிதான். சோப்புக்கு அப்போல்லாம் களிமண்ணை போட்டு தான் தேய்ப்போம். ஆரம்ப காலங்களில் ஏரி குளங்களில் தண்ணி போச்சுனாக்கா அது களிமண், நம்ம எந்த குளத்தில் இறங்குறோமோ அந்த குளத்தில் இருக்கிற களிமண் எடுத்து தான் தேய்ச்சி மூஞ்சி தான் தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிக்குவோம். அந்த அழுக்கு சீடைகள் அதெல்லாம் படிஞ்சிருக்கும் உடம்புல, அது போகும். ஆனால் இப்போ இந்த சோப்பு பவுட்ரு இப்படி பல்வேறு பொருள்கள் வந்துடுது. அது இல்லாமல் சினிமா நடிகர்களை பார்த்து ரசாயனம் கலந்த பவுடர்களை போட்டுக்கொள்கிறார்கள். அதன் மூலமாகவும் வருகிறது. அதுபோன்று தான் உணவுப் பொருள்கள் கூட இயற்கையான விளைகின்ற உணவுப் பொருள்களை அதனை நல்ல சுகாதாரமான முறை சுத்தப்படுத்தி அதனை மண்பாண்டங்களை சமைத்து சாப்பிடுகின்ற போது தான் அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, அதில் ஒரு நீண்ட கால வளர்ச்சி ஏற்படுகின்றது, சிறந்த அறிவை அவர் புகுத்தி கொள்கிறார்கள். அந்தந்த மண்ணிற்கேற்ற உணவு, அந்தந்த மண்ணிற்கேற்ற காற்றோட்டம், அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மனிதர்கள் வாழுகிறார்கள். அப்படி வாழ்வதன் மூலமாகத்தான் உலக அளவிலே மனிதர்கள் பறந்து வாழ்கிறார்கள், நிறைந்து வாழ்கிறார்கள். எல்லா விதமான அறிவும் ஆற்றலையும் இன்றைக்கு மண்ணிலிருந்து விண்ணிற்கு சந்திரமண்டலம் சென்று ஆராய்ச்சி செய்கின்ற அளவுக்கு பெரிய வளர்ச்சியை பெற்று சொன்னால் அதெல்லாம் அறிவுபூர்வமான விஞ்ஞானங்கள். ஆனால் களிமண்ணால் பல்வேறு பொருட்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்குது. மண்பாண்டங்கள் உணவுப் பொருள் செய்வது மட்டுமல்ல, உணவுப் பொருள்கள் செய்யறதுக்கு மேலே அதில் கூஜா ஜாடி போன்ற பொருள்கள், கலைநயமிக்க அழகிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொருள்கள், தெய்வ உருவங்கள்லாம் கூட பாருங்கள். இன்றைக்கு களிமண்ணால் எப்படி செய்கிறார்களோ அதே போன்று கருங்கல்லால் செய்கிறார்கள் தெய்வ திருவுருவங்கள் எல்லாம். ஆதி காலத்தில் கற்கள் ஏற்படவில்லை. காலாகாலம் கடந்த பிறகு பல ஆண்டுகள் கடந்த பிறகு தான் கற்கள் வருகிறது, பாறைகள் வருகிறது, அதில் சிலைகள் செய்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. களிமண்ணில் தான் சிலையே செய்வாங்க, செய்து வழிபடுவாங்க. அது மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழுகின்ற மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நான்லாம் இன்றைக்கி 80 கடந்து இருக்கிறேன்னு சொன்னாக்கா இளமையில் இருந்து நான் உழைப்பு தான். அந்த உழைப்பின் மூலமாக உடல் பலம் பெறும். இன்றைக்கி எத்தனை முறை எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, தண்டால் பஸ்கி போன்ற பாக்ஸிங் பல்வேறு கலையெல்லாம் கரத்தை போன்ற கலையெல்லாம் கற்றுக்கிறார்கள் சொன்னாக்கா அவங்க உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை கற்றுக்கொள்கிறார்கள். அதேமாதிரி வாழ்க்கையில் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமே IAS IPS படிக்க முடியாது, படிக்க வேண்டும் நினைக்கின்றேன். ஆனால் உயர்கல்வி என்பது இப்போது மாஸ்டர் டிகிரி படிக்கணும். பிக்கெலாம் போல வேல்யூ இல்லை. இப்போது ME, MBL, MCA, MF இப்படி மாஸ்டர் டிகிரி படிக்கின்ற மாணவிகள் தான் இன்றைக்கு உயர்நிலைக்கு போகிறாங்க கல்வித்துறையில். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த களிமண்ணை உலக நாடு பூராவிலும் இருக்கின்றது. உலக நாட்டில் பூராவிலுமே இந்த மண்பாட்டு தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். மற்ற ஜாதியினர்கள் மற்ற மொழியினர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது எனக்கு நிறைய தெரியாது. ஆனால் களிமண்ணை மூலப்பொருளாக கொண்டு பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் உலகம் பூராவிலும் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் உணவுக்கு ஏற்ற பொருள்கள், சமைப்பதற்கு ஏற்ற பொருள் மண்பாண்டம் தான்.
பெயர்கள் வேற இருக்கலாம். இப்போ இங்கேயே கூட பாருங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் குலாலர்னு வச்சுருக்கிறோம், ஆந்திராவில் குபரவாலு, பெங்களூரில் போனீங்கன்னாக்கா கும்பகார், பாம்பே டெல்லியில் ஹைதராபாத்தில் போனாக்கா பிரஜாபதிகள். அந்த பிரஜாபதியில் தட்சர் மகாராஜான்னு ஒரு மகாராஜா இருந்தார். தட்சர் மகாராஜா அப்போல்லாம் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. இந்த தட்சர் மகாராஜா கொடுத்த பொண்ணு தான் பார்வதி, சிவபெருமானுடைய மனைவியார். இவர் ஒரு யாகம் நடத்துகிறார். தட்சர் மகாராஜா ஒரு யாகம் நடத்துகிறார். யாகம் நடத்துறது முன்பாக அவள் கொடுக்கணும், அவள் பாகம் ஒரு மரியாதைக்காக வேண்டி நான் உங்களை பார்க்க வரலாம், ஒரு பூச்செண்டு கொடுப்பேன், ஒரு மலர் கொத்து கொடுப்பேன், இல்லைன்னா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன், வர வருவான். அது ஒரு மரியாதை. அதில் பெண்ணுக்கு எடுத்தவருக்கு இவர் யாகம் செய்கிற போது அந்த யாகம் பூர்த்தி அடையணும், யாகம் நல்லா சிறப்பாக நடக்கணும்னு சொன்னாக்கா, இறைவனாக படைக்கப்பட்டவர் முன்னுடைய மாப்பிள்ளையாக இருந்தாலும் இறைவன் அவருக்கு அவள் பாகம் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா போவானான்றாங்க. போவானான்ற பிறகு என்ன ஆகி போச்சுனாக்கா, இல்லை என் தந்தையுடைய யாகத்தை நான் போகலன்னா எப்படி, அவருக்கு தட்சர் மகாராஜாவுக்கு பொண்ணாக பிறந்துட்டேன், போனா எப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இதான். ரெண்டு பேருக்கு தான் சண்டை வருது. நீ உன்னுடைய சக்தி பெரிதா, என்னுடைய சக்தி பெரிதா போது பராசக்தி தான் பெரியவர்களாக இருக்காங்க, பார்வதி தான். ஆக தெய்வத்திற்கு பெயர்கள் வேறு இருக்குமே தவிர, ஆனால் பெண்கள் ஒன்று தான். எல்லாம் உன்னுடைய தாயும் என்னுடைய தாய் ஒன்று தான். உன்னை பெற்றெடுக்க தாய்மார் தான் என்னை பெற்றெடுத்தார்கள். ஒரு தாய் எல்லாரும் பிறக்க முடியாது என்று தான் 1000 கோடி தாய்களை பெற்றெடுக்கிறார்கள். அந்த மூலமாக வருது. அந்த மாதிரி தட்சன் மகாராஜாவே அவருக்கு செய்கிறார். முதல்ல தங்கத்தால் செய்கிறார் யாகம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தகரத்தால் செய்கிறார், மரத்தால், எத்தனையோ உலக பொருட்களால் செய்கிறார். ஆனால் அந்த யாகம் பூர்த்தி அடையவில்லை. களிமண்ணால் செய்கிறார். களிமண்ணால் அது பேர் ஓமகுண்டம்னு சொல்லுவாங்க. 4 பக்கம் ஓமகுண்டம். அந்த ஓமகுண்டத்தில் களிமண்ணால் யாகம் செய்யும் போது யாகம் பொங்குது. யாகத்தில் அவருடைய கனவுகள்லாம் பறக்குது, அவருடைய நினைக்கிற எண்ணங்களெல்லாம் ஈடேறுகிறது. ஆனாலும் பார்வதி தன்னுடைய அப்பாவுடைய தட்ச மகாராஜா பண்ணுற யாகத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கணவனை கேட்கும்போது உரிமை தரமாட்டேங்கிறார். சென்று வான்னு சொல்ல மாட்டேங்கிறார். அவர் போயிட்டு வா, மனைவி தானே, அப்பா விட்டு தானே, போயிட்டு வான்னு சொல்ல என் சொல்ல மீறி போகக்கூடாது, போனால் நீ திரும்பி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை பூகம்பமே சம்பித்து போயிடுச்சு. இதிகாச புராணங்களில் நம்ம இதை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, கோடிட்டு காட்டுறீங்க. இந்த பின்னணியில் இந்த சமுதாயம் இருக்கு. இந்த சமுதாயத்துடைய இது வெறுமனே தொழில் அல்ல, இது ஒரு சமூகத்தோடு ஒரு சார்ந்த ஒரு விஷயமா தான் பார்க்கணும். ஆரோக்கியத்தோடு தொடர்பு இருக்குது. நம்ம இப்போ இயற்கை வேளாண், இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள்லாம் வாங்குகிறோம். நம்ம கடைகள், இயற்கை அங்காடிகளே இப்போ நிறையா இருக்குது சென்னையில். மண்பாண்டங்கள் அது தொடர்பாக இந்த மண்பாண்டங்களோட தேவை குறித்து அரசாங்கம் தரப்பில் சரியான விழிப்புணர்வு தராங்களா? சரியான கேள்வி நீ கேட்டீங்க. நான் பொதுவாக எல்லாத்தையும் பேசுகிறேன் தவிர குறிப்பிட்டு என் சமுதாயத்தை மட்டும் நான் பேசலை நினைக்கிறீங்க நீங்கள். அது கரெக்டாக ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டேன். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ரசிக மன்ற தலைவராக இருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் இணைஞ்சு தேசிய அளவிலே நான் தேசிய நீரோட்டத்தில் இருந்து விட்டேன். ஆகவே ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற இலக்குக்கு நான் இலக்கணமானவன். அதே நேரத்தில் நான் பிறந்த குலத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை, ஏற்படுகின்ற இழப்புகளை, ஏற்படுகின்ற தேவைகளை நான் அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டும். அதற்காக தான் பொது வாழ்க்கையில் இறங்கி நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும், கணக்கு மற்றும் தணிக்கை தலைவராகவும், அப்புறம் கல்வி நிலைக்கு தலைவராகவும், வாரிய தலைவராகவும், இப்படிலாம் பல்வேறு பரிணாம பல்லட்சி பெற்றேன். 9 ஆண்டு காலம் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். பெருந்தலைவர் காமராஜர் பிறகு மூப்பனார் தலைமையிலையும், தலைவர் குமரியானந்தன், தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் நான் இறங்கினேன். அது அரசியல். ஆனாலும் கூட என்னுடைய சமுதாய மக்களுக்கு செய்கின்ற உதவிகளை எனக்கு குறைத்ததே இல்லை. இப்பொழுது கூட நான் அரசியலை விட்டு சமுதாயத்தை ஏன் போனேன் என்று சொன்னால், என் சமுதாய மக்கள் இன்னும் அடித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு உரிய மண் எடுப்பதற்கு உரிமை இல்லை. அந்த உரிமை 1962 வாங்கியிருக்கிறோம். நாங்கள் மண் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மண் எடுக்கிறது நேராக போய் மண் எடுக்க முடியாது. அந்த கலெக்டர்கிட்ட போய் கேட்கணும். கலெக்டர் என்ன பண்ணுறாரு, உடனே தாசில்தார்கிட்ட லெட்டர் தராரு. தாசில்தார் என்ன சொல்கிறாரு, இங்கே எடுக்காத மண் அங்கே எடு, இங்கே எடுக்காத அங்கே எடுனா மண் எங்கேயுமே மண் இருக்கும். ஆனால் மண்பாட்டம் செய்வது ஏற்ற மண் யாருக்கு தெரியும்னாக்கா குலாலனுக்கு தான் தெரியும். அந்த மண் எடுத்து பாண்டங்கள் செய்த பிறகு அதில் ஒரு கல் இருந்தாலும் சரி, ஒரு கருங்கல்லோ வேறு ஏதோ ஒரு கற்கள் இருந்தாலோ
அல்லது குச்சி இருந்தாலோ செய்ய முடியாது. முடி இருந்தாலோ செய்ய முடியும். தெரியாது, கண்ணுக்கே தெரியாது அது. ஆனால் சுட்ட பிறகு அந்த கல்லுக்கிற இடத்துல ஓட்டை விழுந்துடும், ஓகே. அந்த குச்சி இருக்கிற இடத்துல ஓட்டை விழுந்துடும், முடி இருக்கிற இடத்துல நீட்டாக ஓட்டை விழுந்துடும். அது ஓட்டை ஆகிடும், தண்ணி நிற்காது. குழம்பு சாதம் ஒன்று வைக்க முடியாது, அதில் உடையும் பொருளாக அது கருதப்படாது. ஆகவே தான் நல்ல மண்ணை கிடைக்கின்ற இடம் எங்கன்னாக்கா விவசாயம் செய்கின்ற இடத்தை ஒட்டியோ ஏரி குளங்களை ஒட்டியோ தான் நல்ல மண் கிடைக்கும். அந்த பகுதியில் போய் மண் எடுப்பதில் தடை பண்ணுறாங்க. இப்பொழுது ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, இந்த முதலமைச்சர் ஒரு உத்தரவு ஆர்டர் எடுப்பதில் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. நடைமுறை சார் உத்தரவு போட்டுறாங்க சார். நீங்கள் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து ஹோட்டலில் போய் காட்டுப்பா சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்கிறீங்க ஒருத்தர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் 5 ரூபாயில் 3 ரூபாயை அவர் எடுத்துக்கின்னு 2 ரூபாய் தான் என்கிட்ட கொடுக்குறாரு. நீ போய் அங்கே போய் சாப்பிடுன்றார். அங்கே போய் சாப்பிடும் போது அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு அவனுக்கு அந்த 2 ரூபாயில் ஒரு அரை ரூபா 50 காசு செலவாகிடும். 1.5 ரூபா தான் மிச்சம் இருக்கும். அங்கே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ட பிறகு அங்கே சாப்பிட்டு வரும்போது ஒருத்தர் பிச்சைக்காரப்பா அவனுக்கு ஒரு 5 பைசா போட வேண்டியவர். இப்படி அந்த 5 ரூபா முழுமையாக போய் அவனுக்கு சேரலை. நான் இதெல்லாம் சொன்னேன். நண்பர்கள் எல்லாம் அவங்க நண்பர்கள் இல்லை, பஸ்ஸுக்காரர்கள் இல்லை, போக்குவரத்து செலவு இல்லை, அரசு ஊழியர்களே, அதிகாரத்தில் உள்ளவர்களே இது போன்ற பகிர்ந்து அங்கங்கே வீண செலவு அழிச்சுறாங்க. அந்த நிதி 5 ரூபா தராங்கன்னாக்கா அந்த 5 ரூபா அவங்களுக்கு போய் முழுமையாக கிடைக்கல. இன்னைக்கு சாலையோர பணியாளர்கள் என்று சொல்லிட்டு மகாத்மா காந்தி திட்டம் சொல்லிட்டு ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அந்த திட்டத்தினுடைய பலன்கள் முழுமையாக அவங்களுக்கு உரிய சம்பளங்கள் போய் கிடைக்கிறது இல்லை. இது உண்மை. இது முழுமையாக அவர்களுக்கு போய் கிடைப்பதில்லை. கணக்கை எழுதுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடுது. இடக்கிட்ட படம் இங்கேருந்து டைரக்டர் செக்ரட்டரி போகிறதுக்கு படம் போகிறது ஒரு பங்கு. இப்படி பல்வேறு பங்கை பிரிஞ்சு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர பணம். அந்த வேலை நேரம் 6 மணி நேரம் வேலை டைம் வச்சுருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு டைம். அந்த டைம் நாங்கள் இருக்கணும், அவங்க வேலை செய்யணும். ஆனால் அந்த திட்டம் கொண்டு நல்ல திட்டம் எது தெரியுமா? ஏரி குளங்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தலாம், சாலை ஓரங்களை முறைப்படுத்தலாம், அகலப்படுத்தலாம், சாலை ஓரங்களை மரங்களை களைகளை எடுக்கலாம், கிராமங்களில் இருக்கிற நலத்திட்ட பணிகள், கிணறுகள் வெட்டுறது, கோயில்கள் அந்த மண் எடுக்கிறது இந்த பின்னணியில தொடர்பு படுத்தி பார்க்கலாமா? ஆமா, இதே அதாவது ஒரு பணம் முழுமையா போய் திட்டமிடுற பணம் முழுமையா போய் சேரலன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல வர்றத தவிர எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரங்கள் நாங்கள் என்ன கேட்கறோம் சொன்னாக்கா, பணமா எது கேட்கற, மழைக்கால நிவாரண நிதி தான் கேட்குறோம். மழை பெஞ்சாக்கா மழைக்கால நிவாரண நிதி தராங்க. இது கடந்த காலத்தில் அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 2014 எங்களுக்கு கொடுத்தாங்க. 5000 ரூபாய் பெரும் மழையால் பாதிக்கப்படுகின்ற மண்பாட்டு தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் நிதி தந்தார்கள். நலவாரிய உறுப்பினர்களுக்கு மட்டுமா இல்லை எப்படி? அது இல்லை, மண்பாட்டு தொழிலாளருக்கு. எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில் சொன்னாக்கா, மழை பெரும் மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற போது யாரெல்லாம் மண்பாட்டு தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில் சார்ந்த குடும்பத்திற்கு மட்டும்தான். ஒரு குடும்பத்திற்கு 4000 ரூபாய். அரசு கிட்ட அந்த டேட்டாஸ் இருக்கா? டீடைல்ஸ் இருக்கு. உறுப்பினராக நீங்க பதிவு செய்யணும் இல்லையா? ஆமாம், பதிவு செய்யணும். அவங்களும் கடை கெடுக்கிறாங்க, அதுக்கு கடை கெடுக்க வர்றாங்க, பார்க்குறாங்க, நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி தான் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குற லிஸ்ட்டை வச்சு கொடுக்குறதில்ல, யாருடைய லிஸ்ட்டை வச்சாலே கொடுக்குறதில்ல. அப்படியே நாங்கள் லிஸ்ட்டு இந்த ஊரில் கிராமத்தில் இவ்வளோ பேர் இருக்க லிஸ்ட்டு கொடுத்தாலும் அவங்க அதை ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஃபில்டர் பண்ணி நேரடியாக பார்க்குறாங்க. சில பேர் வேலை செய்திருப்பாங்க, சில பேர் வெளியூருக்கு போயிருப்பாங்க, சில பேர் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் இந்த பணியில் இருக்காங்க? 10% தான். 10%. 40 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில். குலால மக்கள் மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் 4 லட்சம் பேர் தான் வேலை செய்கிறாங்க முழு நேர பணியாளர்கள். 4 லட்சம் பேர்கள்லாம் இருக்காங்க. அந்த 4 லட்சம் பேரில் கூட பதிவு பண்ணுறவங்க 1 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. படிக்க தெரியல, எப்படி பாரம் வாங்கணும், எப்படி ஃபுல்லாக பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், செய்து. நான் தலைவராக இருந்து சுற்றுப்பயணம் பண்ணி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி 4 முறை பண்ணியிருக்கேன். 1 முறை 2 முறை 4 முறை அம்பாசிடர் காரை வச்சிருந்தேன். நான் அதில் சுற்றி பார்த்து மக்களோட எழுச்சி உருவாக்கலை. ஆனால் இன்னமும் எங்கள் மக்கள் அந்த வறுமை கோட்டு கீழே இருந்து மேலே வரல. சராசரி மனிதனால் கூட வர முடியவில்லை. அந்த அளவுக்கு இருக்கின்ற மக்களை மேம்படுத்துவதற்காகத்தான் மழைக்கால நிவாரண நிதியை 5000 ரூபாயை 10000 ரூபாயோ வேணும்னு சொல்லி கேட்குறோம். அந்த அம்மா கொடுத்தது தான் 5000 ரூபாயை தவிர இந்த ஆட்சி 5 ஆண்டுகளில் 1 ரூபாய் கூட ஏற்றலை. 2014 நான் சொல்றேன் இருதே ஏத்துனது. ஆமாம், 16 ஏற்றலாங்க. 14 4 லட்சம் 4000 ரூபா கொடுத்தாங்க. மாநாடு கரசகால மாநாடு போட்டோம் சென்னையில்.
வண்டலூரில் என்னுடைய சொந்த பணத்தில் மாநாடு போட்டோம். மக்கள் கிட்ட குலால மக்கள்கிட்ட கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுப்போம். அப்போ வந்த மாநாட்டுக்கு வந்த அதிகாரிகள் சொன்னாங்க, அம்மா வந்து இந்த மாநாட்டிலே அறிவிக்க சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் தான் இது கொடுத்துட்டு வரணும், அடுத்த ஆண்டிலிருந்து 5000 ரூபான்னு சொல்லி அறிவித்தாங்க. பழனியப்பன் என்ற ஒரு மந்திரி அறிவித்தார். 2 மந்திரி வந்தாங்க, 3 எம்எல்ஏ வந்தாங்க, ஒரு எம்பி வந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு பிறகு அறிவித்த பிறகு அது ஏனோ தெரியல அவங்களுக்குள்ள, இந்த கட்சி அறிவித்தாங்க அந்த கட்சி மறுக்க, இந்த கட்சி அறிவித்தாங்க அந்த கட்சி இப்படிலாம் இவங்களுக்குள்ள இருக்குதுங்க. திமுக கட்சிக்குள்ள இப்படி ஒரு குழப்பங்கள் குளறுபடிகள் இருக்கின்றது. ஆனால் அதே முதலமைச்சர் போன ஆண்டு ராமநாதபுரம் மாநாட்டில் மீனவர்களுக்கு 7000 ரூபாய் ஆக்கியிருக்கார். மீனவர்களுக்கு கொடுத்தது வரவேற்கக்கூடியது, நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கின்றோம். அது கூட போதாது தான் நான் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் மழைக்கு போயிட்டு மழை பெஞ்சாக்கா அவங்க மழைக்கு கடைக்கு போக முடியாது. மீனுக்கு தொழில் கப்பலோ படகோ போட்டிங்கோ எதுவும் பண்ண முடியாது, வீட்டில் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் செய்கிற பானை இது பாருங்கள், நாங்கள் வேலையும் செய்ய முடியாது, செய்து வச்சிருக்கிற பானைகளும் கரைஞ்சி போயிடும், உடஞ்சி போயிடும். பெரும்பான்மையான மக்கள் குடிசையில் தான் இருக்கிறான், கிராமங்களில் தான் இருக்கிறான். நான் தான் சென்னையில் எங்களை போன்ற நகரில் இருக்கிறோம், அவங்களாம் அங்கே தொழிலில் இருக்கிறான். அந்த மாதிரி கஷ்டப்படுற ஆளுகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறது, அந்தம்மா சொன்னதான் 5000 ரூபாயை 10000 ரூபாய் ஆக்கியிருக்கலாம். இந்த 4 ஆண்டு காலமாக ஏற்றலை. ஒன்று. இன்னொன்று, அரசாங்கம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, கரும்பு போன்ற வெள்ளம் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. விவசாய நலனுக்காக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போன்று நெசவாளர்களுடைய வாழ் நலனுக்காக ஒரு வேட்டி சாலையை வாங்குறாங்க. ஏன் அதே மாதிரி மண்பாட்ட தொழிலாளர்கிட்ட பொங்கல் பண்டிகை என்பது சார், பொங்கல் பண்டிகையொட்டி தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை சார் தராங்க, அதாவது சலவையாளர்களுக்கு மண்பாண்டங்கள் கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் தராங்க இல்லையா? ரொம்ப நாளா இந்த கோரிக்கை நீங்க முன்வைக்கிறீங்க. அதே மாதிரி மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கூட போதாது சார், ஒரு பானையும் ஒரு அடுப்பும். ஆதி காலத்துலலாம் ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம் பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்கும். இல்லை, நீங்கள் இதை இப்போ பேசுகிறீங்க, இது ரொம்ப நாளாக இந்த கோரிக்கையை முன் வச்சு தானே வரீங்க. இப்போ நல வாரியத்தோட தலைவராக கூட இருந்திருக்கீங்க. ஆமாம். அப்போது அரசாங்கத்துக்கிட்ட இது நிறைய பேசியிருக்கேன். பல முறை நான் இது குறித்து நான் வந்து நேரடியாக பேசியிருக்கிறேன், மனு மூலமாக கொடுத்துருக்குறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். 40 மாவட்டங்களையும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. 40 லட்சம் மக்கள் கொண்ட மக்கள் இடத்துல அங்கங்கே 10% தான் தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பண்ணி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், முதல்வர்கிட்ட மனு கொடுக்குறோம், செயலாளர்கிட்ட மனு கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு வந்து உரிய பதில் என்னென்னா, இது வந்து அரசு பரிசீலனையில் உள்ளது. கடிதம் வந்தது எங்களுக்கு, பாருங்க, அரசு பரிசீலனையில் உள்ளது, உங்களுடைய கோரிக்கை குறித்து நாங்கள் தகவல் அனுப்பிவிட்டோம். பரிசீலனைன்றதை எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க? 4 வருஷமா. ஒரு 1000 மண்பாண்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக பொங்கல் பண்டிகையில் அந்த பொங்கல் கோலம் விட்டு பானையில் வச்சு பொங்கல் செய்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க சார். அங்கே வந்து மதத்தை பார்க்க மாட்டாங்க, ஜாதியை பார்க்க மாட்டாங்க, மொழியை பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒன்றா கூடி அந்த பொங்கல் இட்டு அந்த சபைக்கு முன்னாடி வச்சு சாப்பிடுவாங்க. ஊரெல்லாம் அங்கெல்லாம் ஒரு அரச மரம் ஆலமரம் இருக்கும், அங்கே தான் மக்கள்லாம் கூடுவாங்க. அந்த இடத்துல பொங்கல் வச்சு கூப்பிட்டு எல்லா ஜாதிகாரும் வந்து சாப்பிடுவாங்க பொங்கல் பண்டிகை. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒற்றுமை உண்டாக்குவதற்கு ஏற்ற ஒரு நிலைப்பாடு தான் அந்த பொங்கல் திருவிழா என்பது. கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்கள் மட்டுமே சர்ச்சை போவாங்க. அந்த மாதிரி முருகர் திருநாள் சொன்னாக்கா முருகர் கோயிலில் போய்ட்டு இந்துக்கள் மட்டுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து நபீன நாயகனுடைய விழாவை போய் கொண்டாடுவோம், நாங்கள் கூட போய் கலந்துக்குவோம். அதெல்லாம் கலந்துக்கிறது வேறு. ஆனால் அங்கே அந்த உணவை பரிமாறுவாங்க. அந்த சக்கரை பொங்கலில் எல்லாருமே அங்கே சாப்பிடுவாங்க. ஒரு ஒற்றுமை, மனித குலம் ஒற்றுமை வாழணும் சார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றுமை இலக்கணமாக திகழணுன்றக்காண்டி அதை சொல்லியிருக்கோம். 2வது, இந்த மண்பாண்டு தொழிலால் இல்லாமல் போனதால் எவ்வளவு இழப்பு ஏற்படுது என்பது நாளொரு மணியாக டாக்டர்கள் மூலிமா, மருத்துவர்கள் மூலிமா இன்றைக்கி உலக அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பாட புத்தகத்தில் ஒரு பிரிவு உருவாக்கி மண்ணின் மகத்துவத்தை எதிர்கால மாணவர்கள் தெரிந்து கொள்கின்ற வகையில் ஒரு பாட புத்தகத்தில் ஒரு பிரிவு உருவாக்கணும்னு சொல்கிறோம். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. 2வது, மத்திய அரசு, மாநில அரசு, அவருடைய பள்ளி கல்லூரிகள் மாதிரி பொது இடங்களில் ஃபுல்லாக மண்பானையில் தண்ணி வச்சாக்கா
ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஊற்றுற தண்ணியை 3 நாள் 4 நாள் வச்சு கூட குடிக்கலாம். ஸோ பெரும்பாலும் அது பிரிட்ஜி வச்சுதாங்க அரசு சார், பள்ளிகளை வச்சு எல்லாம் இருந்தது பார்க்குறோம். சார். நான் படிக்கிற காலங்கள்லாம் ஸ்கூலில் அது மண்பானை இருக்கும், மண் குடவு தான் இருக்கும். அப்போல்லாம் 50 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன், 50 வருஷம் முன்னாடி நான் இப்போ இல்லையா படிக்கல. அப்படி? இப்போ அந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லை. அதனால் அரசு அலுவலகங்களில் மண்பானையில் தான் தண்ணி சாப்பிடணுன்ட்டு பிரிட்ஜ் வாங்குறாங்க சார். 50,000 60,000 கொடுத்து வாங்குறாங்க. தேவையில்லை. 50 ரூபா கொடுத்தா ஒரு பானை, அது 4 பூரா கிடக்கும். 4 பானை வாங்கி வச்ச போதும். உத்தரவா போடணும்னு சொல்றீங்க? ஒரு உத்தரவா போடணும்னு ஆமாம், மண்பானையில் தான் தண்ணி சாப்பிடணும், மண் தட்டில் தான் சாப்பிடணுன்ற மாதிரி உத்தரவு போட்டாக்கா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து முதல்ல இருந்த ரயில்வே மினிஸ்டர் டீ கப்பு மண் பாலில் தான் டீ கப்பு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டார். அதனால் எல்லா இடத்துலையும் உத்தரவு அமல் தெற்கு ரயில்வேல ஆமாம் எல்லா இடத்துலையும் போட்டாங்க. 70 காசு. அது நான் சப்ளை பண்ணும்போது 70 காசு சப்ளை பண்ணேன். அந்த சின்ன கோவலை அதில் தான் டீ தருவாங்க. டீ சாப்பிட்டு போட்டு போயிடலாம், ஒன்றும் அதோட பிரச்சனையே இல்லை. இது இயற்கையான உணவு, இயற்கையான அது மண் பாத்திரங்களை வச்சு சாப்பிட்டாலுமே அது சுவையே வேறு சார். அது வந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகளுக்கு தெரியும். அதாவது கீரை கடைஞ்சிறதுக்கு தனியாக ஒரு சட்டி இருக்குது சார், அதில் கீரை கடைஞ்சாக்கா நைஸாக இருக்கும் கீரை. ஆச்சா, அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டி இருக்குது, மீன் குழம்பு வைக்கன்னுட்டு ஒரு இருக்குது. அதே மாதிரி பருப்பு கடையிறதுக்குன்னு ஒரு சட்டி இருக்குது. கூஜாவில் தண்ணி வச்சாக்கா கூழாகும், அது மாதிரி கூஜா இருக்குது. இந்த மாதிரி நிறைய இயற்கையான வளங்கள் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அந்த இயற்கையான வளங்களை பயன்படுத்தாமல் இன்னைக்கு ஏரி குளங்கள்லாம் பிளாட் ஆகி. இப்போ அந்த மண் எடுப்பதில் என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆமா. ஆனா இப்போ மாவட்ட ஆட்சி அரசு அதிகாரிகள் கீழ்நிலையில் இருக்காங்க, தாசில்தார் ஏன் என்ன அளவில் இருக்கிறவங்க உங்களுக்கு மண் ஆர்டர் இருக்குதா சார்? ஒவ்வொருத்தரும் நம்ம அனுமதி இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தர் ஆர்டர் இருக்குது. அப்புறம் மாவட்ட தலைவர் நான் அமைச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுக்க முடியுமா? ஒரு மாவட்டத்தில் ஒரு 1 லட்சம் பேர் செய்ய மாட்டாங்க, 10,000 பேர் தான் இருப்பாங்க, 5,000 பேர் தான் இருப்பாங்க. 5,000 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? அந்த ஆர்டர் அனுப்ப முடியுமா? நேற்று கூட எனக்கு மீட்டிங் போயிட்டு வந்தோம், மாநாட்டுக்காக வேண்டி. வருகின்ற 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் திருநீலகண்டர் திடல் என்று ஒரு பெரிய ஏரியா மாநாடு பேசலாம். மாநாடு குறித்து நான் கேட்கிறேன். இப்போ அதற்கு முன்னதா இந்த மண் அழுவதற்கான அனுமதி தரதில்லைன்னு சொல்றீங்க. உத்தரவு இருக்கும் போது இல்லை, அனுமதி கொடுத்துருக்காங்க. அரசு அதிகாரமா மண்பாட்ட தொழிலாளர்கள் மண் எடுக்கலாம், யாரோட மாவட்ட ஆட்சியாளர் அனுமதியோடு வாங்கலாம். எந்தெந்த பகுதியில் அப்படியே வரைமுறைகள் இருக்குல்ல, அதான் மாவட்ட ஆட்சியாளர்கள் போய் லெட்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க, போய் எடுக்க போகிறாங்க. அங்கே லோக்கல் இருக்கிற அதிகாரிகள் இங்கே எடுக்காத அங்கே எடு, அங்கே எடுக்காது இங்கே எடுன்னு அவங்கள அலைக்கழிக்கிறாங்க. அங்கே ஏழைங்க சார், ஃபோன் எடுத்து எனக்கு பேச வர மாட்டேன். சில பேர் பேசுகிறாங்க, நான் உடனே சொல்கிறேன், சார் இது வந்து அரசாங்கம் ஆர்டர் போட்டிருக்காங்க சார், மண் எடுக்க விடுங்க சார், மண் பாண்டு செய்ய போகிறாங்க அவங்க. இன்றைக்கி சார் திசை திருப்ப நினைக்காதீங்க, இன்றைக்கி மணல் கொல்ல போகுது, மலைகள் கொள்ளை போகுது, மணல் கொள்ளை போகுது. அரசாங்கம் கொள்முதல் பண்றாங்க, அரசாங்க கஜனாக வருது. அதெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கும் அதிகாரிகள் இதை வந்து நிர்பந்திக்கிறார்களோ? சாதாரணமான ஏழை எளிய தொழிலாளர் மண்பாட்டம் செய்கிற தொழிலாளிகிட்ட போயிட்டு 5,000 கூட 10,000 கூட என்ன சார் ஆகும்? இந்த நிலை மாறணும் சார். நான் இனிமேல் அரசியலுக்கு வரேன், இந்நிலை மாறணும். இந்த நாட்டை பல்லாண்டு காலம் 540 சமஸ்தானங்கள் ஆட்சி புரிஞ்சு வந்த காலத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவை சேர்ந்து நாடு விடுதலை பெற வேண்டும் என்று பாடுபட்டு போராடி வாங்கினாங்க. வாங்கிய சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் காமராஜரும் ராஜாஜி போன்ற முன்னாள் தலைவர்களாக ஆட்சியில் இருக்கின்ற போது இருந்த விலைவாசிகள் என்ன, இருந்த நிலைகள் என்ன? குழாவை தந்தால் தண்ணி வரும் வீட்டில் இல்லை, ரோட்டில் வரும் சார். ரோட்டுக்கு ஒரு தெருவில் குழா இருந்தது, நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தெருக்களிலையும் குழாக்கள் இருந்தது, தண்ணி வருது. இப்போது தண்ணி பாட்டில் தான். இப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் வச்சுக்கிறீங்க, இந்த எனக்கு ஒரு, ஏன்னா உங்களுக்கு தேடி வர ஆளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு ஒரு பாட்டில் வாங்கி வைக்கிறீங்க. இது காசு 10 ரூபாயோ 15 ரூபாயோ இல்லைங்களா? தேவையே இல்லை. பாட்டியில் வச்சு நீங்கள் டம்ளரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, அதை குடிச்சிட்டு போகிற ஆள் நாம. ஆனால் தேவையில்லாமல் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஏரி குளங்களை எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு போயிடுது. மலைகளை ஒவ்வொருத்தருக்கும் கான்ட்ராக்ட், அது மலைகள்லாம் போயிடுச்சு. இப்படி மண்ணும் மலமும் வளர்ந்தால் தான்
இந்த பூமியில் மண்ணும் மணலும் மழையும் வாழ்ந்தால்தான் நாடு வீடும் நல்லா இருக்கும். அது எல்லாமே அழிஞ்சு போகுது சார். இப்போது மணல் பொறைச்சிட்டாங்க. மணல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றி மணல் பண்ணுறாங்க. மணலை களிமண் இல்லை, மணலை. அதுக்கப்புறம் வந்து செம்மண் போகுது, அது கிராவல் போகுது, அதுக்கப்புறம் மலைகள், அதுக்கப்புறம் இப்படி மரங்கள், விலை உயர்ந்த மரங்கள் எல்லாம், தேக்க மரம், சோக்கு மரமாக விலை உயர்ந்த மரங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. இதையெல்லாம் அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணோம். கொள்முதல் பண்ண நிறைய வருவாய் வரும். வருவாயிட்டாக்கா சமூகத்தில் உலக பேங்கில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடுகளை போயிட்டு அந்நிய செலவாணி ஈட்டுக்கின்ற வகையில் தொழில்துறையில் கொண்டு வராரு. அது பாராட்டுக்குரிய விவகாரம். அதை நான் பாராட்டுவேன். அது அந்த மாதிரி தொழில்துறையில் மூலிமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கிடைக்கும், வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அதுதான் காமராஜர், வெங்கட்ராமனும், சி சுப்பிரமணியம் செய்தார். சி சுப்பிரமணியம் வந்து உணவு புரட்சி பண்ணார். தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை இன்ன வரைக்கும் இல்லை. அது காரணம் யாருன்னா சி சுப்பிரமணியம் தான். காங்கிரஸ் ஆட்சி தான், காமராஜர் தான் காரணம். அதுக்கெல்லாம் தொழில் வளமாக்கிறார் ஆர் வெங்கட்ராமன். அதுக்கெல்லாம் அந்த ஆட்சி தான் காரணம். இவர்கள் இருப்பதை முறைப்படுத்தி தொழிலாளர் வர்க்கத்திற்கு வேண்டிய சலுகைகளை தந்து தொழில் வளத்தை பெருக்கினால் நல்லாட்சி என்று சொல்ல முடியும். அந்த மாதிரி நிலை இல்லை. சாதாரண ஒரு சிறுபான்மையா இருக்கிற எங்களை போன்றவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம். மண் அள்ளுவதற்கு அனுமதி இருந்தும் களத்துல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அது மாதிரி வேற என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க சார்? அந்த சார் மழைக்கால நிவாரண நிதி 4000 ரூபாய் இருந்தது அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாநாடு நடத்துறப்போ 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இவரு நிறைய மாநாடு 14 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு நான் கூட்டணி சார்பாக 30 ஆண்டு காலம் ஒரு பக்கம் காமராஜரும் மூப்பனாரும், ஒரு பக்கம் கலைஞரும் ஸ்டாலினை வச்சு தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் நான். அதில் ஒரு முறை எனக்கு வந்து 84 தேர்தல் நேரத்தில் அந்தாண்ட பக்கம் வந்து தலைவர் அன்றைய முதலமைச்சர் அந்த எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ணுறாரு. பாளையங்கோட்டை சிறைச்சாலை பாரு, இந்த பக்கம் பஜாரில் நான் பண்ணுற பிரச்சாரம். என்னை வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு அது தெரியாது. அவர் அவங்க பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் நாங்கள் பண்ண மாட்டேன். நான் யாரையும் அரசியல் ரீதியாக தான் எதிர்ப்பதை தவிர தனி மனித எதிர்ப்போ ஒரு முதலமைச்சர் எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்லை. நான் சாதாரணமான ஊழியன். ஆனால் என் கொள்கைக்காக நான் யாருக்கிட்ட விட்டு போக மாட்டேன், தாழ்ந்து போக மாட்டேன். வேணா அந்த அரசு பண்ணி 2 மணி நேரம் பாளையங்கோட்டி போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க சார் 2 மாதம். அப்புறம் இங்கேருந்து அண்ணா திமுக அலுவலகத்துலேருந்து வழக்கறிஞர் பெரிய தலைவர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி பேசி அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள், அங்கே இருக்கிற எங்கள் சமுதாய மக்கள் எங்களுக்கு வேண்டிய ஆட்களாக வந்துட்டாங்க. 2 மணி நேரம் எங்களை அரெஸ்ட் பண்ணி கொள்ள வச்சுட்டாங்க. கலைஞர் 2 பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். நான் வந்து ஒரு முறை திமுகவும் காங்கிரஸ் கட்சி ஆதரித்ததுனால நான் வந்து பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் 2 மணி நேரம் இருந்தேன். ஆனாலும் கூட மக்கள் நலன், மக்கள் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது நம்ம பேசி தான் ஆகணும். குறைகளை நிவர்த்தி பண்ணணும். அந்தந்த சமுதாய சங்கங்களை நான் மட்டும் இல்லை சார், சலவை தொழிலாளி நீ அந்த ஒயிட்டாக சட்டம் போட்டு வந்தீங்கன்னா யார் காரணம்? சலவை தொழிலாளி அவனை கூப்பிட்டு கேட்கணும். சலவை தொழிலில் என்னென்ன ஈடுபாடுகள் வேணும், உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணும்? அவங்களுக்கு தண்ணி வேணும், அவங்களுக்கு வந்து செட்டு வேணும், துணி துவைக்கிறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணணும், அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு இருக்க வேணும். அந்த வசதி வாய்ப்பு பண்ணி கொடுத்தாக்க அந்த சமுதாய மக்கள் வாழ்வாங்க. முடி வெட்டுருவேன், இனி முடி வெட்டுற கடையே இல்லை சார். பார்பர் சொல்கிறேன், அவங்க தான் நாதஸ்வரம் வாசிக்கிறது அவங்க தான், எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு வந்து இன்னும் என்ன வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. இனி எல்லாம் வட இந்தியர்கள்லாம் வந்து ஷோரூம் ஒன்று வச்சுருக்காங்க. அது வேறு மாதிரி பியூட்டி பார் வச்சுட்டு அவங்க இதுவும் செய்கிறாங்க, வேறு எதுவும் செய்கிறாங்க. இதில் இப்படிலாம் ஒரு அதாவது கிராமிய தொழில்கள் வளர்ச்சி பெற வேணும். அப்படி தான் இப்போ இந்த மாநகராட்சியில் பணியாளர்கள் கூட அப்படி தான். நான் கூட 21 பேரை வேலையில் வச்சேன். ஒரு தடவை அக்கௌண்ட்ஸ் கமிட்டி சேர்மனாக இருந்தேன், ஒரு தடவை எஜுகேஷன் கமிட்டி சேர்மனாக இருந்தேன். 21 பேரை வேலையில் வச்சேன். அவங்க கையில் எல்லாம் ஒரு டீ கூட வாங்கி சாப்பிட்டது இல்லை நான். அந்த மாதிரி நாணயத்தின் இருப்பிடமாக காமராஜருடைய வாரிசாக வாழ்ந்துட்டு மறையணுன்ற நினைக்கிற கொள்கையுடையவன். ஆனால் அரசியலுக்காக 2 பக்கம் கூட்டணி வச்சோம். திமுக கூட்டணி வச்சு நான் கவுன்சிலாக வந்தேன். 2 பீரியடு, ஒரு பீரியட் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி வச்சு வந்தேன். ஒரு தடவை மேயர் எலெக்ஷனுக்காக அவர் பாலகங்காக வேலை செய்தேன். 2 முறை இவர் தலைமை ஸ்டாலினுக்காக வேலை செய்தேன். இப்படி அரசியல் மாற்றங்களில் எத்தனையோ நிலைப்பாடுகளை ரொம்ப இருக்குது. ஆனால் அரசியலில் வந்து இன்றைக்கி சொல்கிறத செய்யக்கூடிய தலைவர்கள் வரணும்.
உங்க மாநாடு குறித்தும் மாநாடு என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்க போறீங்க அது குறித்து சொல்லுங்க. மாநாடு வந்து வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு அடுத்த அந்த ஹைவே ரோட்டில் ஒரு 1,00,000 மக்கள் கூடுகின்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை தமிழக அளவில் நாங்கள் நடத்துகிறோம். அந்த மாநாட்டிற்கு தமிழக பூராவிலிருந்து எல்லாரும் வராங்க. அதில் வந்து எந்த கட்சிகளை ஆதரிக்கின்றதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருவது என்ற முடிவோடு தான் அந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். ஏன் என்று சொன்னால் எங்களுடைய குறைகளை சட்டமன்றத்தில் கேட்பதற்கு ஒரு ஆள் இல்லை. எந்த கட்சி ஆதரவு தருகின்றது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்க கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய எங்கள் கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் தான். நாங்கள் வீட்டு வசதி எல்லாம் கேட்கல. நாங்கள் வேறு பட்டா இடத்துக்கு பட்டா குடியிருந்து வருகின்ற இடத்துக்கு அடிப்படை பட்டா கொடுத்தா போதும். குடியிருந்து பல ஊரில் வந்து பத்திரம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் பாரம்பரியமாக 30-40 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எங்கள் ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு அடிப்படை பட்டா கொடுக்கணும். இந்த மழைக்கால நிவாரண நிதி கொடுக்கணும். பொங்கலுக்கு பண்டிகைக்கு இந்த மாதிரி ஒரு அடுப்பு இது வாங்கணும். சாதாரணமான கோரிக்கை தான். வருங்கால சந்ததியை தெரிந்து கொள்வதற்காக வகையில் மண் பானையுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு பாடநூல்கள் அது தரணும். இப்படி நியாயமான கோரிக்கை தான் வைக்கிற போது நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் எல்லாத்தையும் பங்கு பெறணும். நாங்கள் எம்எல்ஏ எம்பி ஆகினா அதெல்லாம் பெரிய பேராசெல்லாம் இல்லை. ஆனால் எங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எங்கள் இருந்தாங்க 1962 65 சுப்புராஜான்னு இருந்தார். போடி சுப்புராஜா எம்எல்ஏவாக இருந்தார். சென்னையில் வந்து பக்கசாமி பிள்ளை இருந்தார். எஸ்எஸ் அந்தோனி பிள்ளை கூட தொழிற்சங்க தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பவானியில் நல்லுசாமி எம்எல்சியாக இருந்தார். எம்எல்ஏ தான். அவர் தியாகி. அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அதன் பிறகு காமராஜருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ தமிழ்நாடு தலைவர் கலைஞர் யாரும் எந்த பதவி கொடுக்கல. என்ன காரணம்? அம்மா ஜெயலலிதா வந்த பிறகுதான் காரணம் 2 பேருக்கு கொடுத்தாங்க. ஒருத்தர் டாக்டர் மாலா திருச்சி, இன்னொரு வந்து பெரியவர்கள் கொடுத்தாங்க. என்ன காரணம்னாக்கா மண்பாண்ட தொழில் செய்கிறாங்க பாருங்க குலாளர்கள். அவங்க மட்டுமே தான் குலாளர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எங்கள் ஆள் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. இப்போது ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, இப்போது டிஎஸ்பிக்கு இருக்காங்க, மத்திய மாநில அரசு தனியார் துறை அரசு அதிகாரிகளாக இருக்காங்க, ஜுவல்லர்ஸ் கடை வச்சுருக்காங்க, விண்ணிக்கு சட்டமன்றத்துக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க இல்லையா, அதை பண்ணுறாங்க. வெங்கடேஸ்வரா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் அவங்க பண்ணுறாங்க. கல்லூரி முதல்வராக இருக்காங்க, மருத்துவராக இருக்கிறாங்க. ஈஸ்வரன் மேலே இருக்கார். ஆனால் கோட்டீஸ்வரர் எங்களோடு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல. சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வுக்காக 50 ஆண்டு காலமாக பொன்விழா கொண்டாடிட்டேன் நான். 52 இது பொன்விழாவில் வந்து நீதி அரசர் ஏக்க ராஜநகரில் வச்சு பொன்விழா 50ஆம் ஆண்டு விழா சர்பட்டி தியாகராஜ கலையரங்கத்தில் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த அரசும் வந்து கூப்பிட்டு எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு உரிய பங்களிப்பை கொடுத்து நாங்கள் 3 தொகுதி ஓடும், 5 தொகுதி ஓடும், 10 தொகுதி ஓடுன்னு கேட்கல. ஒரே ஒரு மண்பாண்ட தொழிலாளருக்கு உரிமை கொடுத்தால் கூட போதும். எங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். எங்களுக்கு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் வைக்கலாம். இல்லைன்னா அடுத்த கூட சொல்லி தான் கேட்கணும். இந்த முறை சபாநாயகர் கூட சொல்லியிருக்காரு. எங்களுடைய கோரிக்கை பற்றி அவர் தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. சபாநாயகர் பேசியிருக்காரு. பல எம்எல்ஏக்கள் பேசியிருக்காங்க. ஞாபகத்துக்கு வரல, ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் பேசியிருக்காங்க. அதாவது நாங்கள் அடுத்தவங்களை சார்ந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குதே தவிர எங்களுக்கென்று ஒரு தனி தத்துவத்தை கொடுக்கல. அப்படி கொடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல அரசு அமையக்கூடியவர்கள் யார் என்பதை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் 3-4 வழியாக தலைவர்கள் இருக்காங்க. அந்த அவங்க எல்லாரும் எங்களுக்கு தான் அழைப்பு வந்ததுன்னு சொன்னாக்கா நாங்கள் உடனடியாக அவங்களோட போய் சேர்ந்து பேசி எங்களுக்குள்ள சக்தியை அவங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். காலமெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காகவும் சிவாஜி மன்ற வளர்ச்சிக்காகவும் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் வருகின்ற தேர்தலில் வந்து மண்பாட்டு தொழில் செய்கின்ற சமூக மக்களுக்கு ஒரு சிலருக்கு சீட்டு தரணும். சீட்டு தருகின்ற கட்சிகளோடு தான் அதற்கு எங்களுடைய இணைப்பை தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கும் பணி தொடங்கி. இப்போ உங்க இந்த குளம் சார்ந்த கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படுவதற்கு இல்லை இந்த கோரிக்கைகளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றதுக்கு ஆட்கள் அதை இருக்காங்களா? நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா? அப்படியான தகவல்
அப்போது ஆளும் தரப்பு. இல்லை, இதுவரைக்கும் எந்த கட்சியிலேருந்து அழைப்பு இன்னும் வரல. நாங்களும் இன்னும் யாரையும் தேடலை. ஏன்னு கேட்டாங்க, இந்த மாதம் சரியில்லை, இந்த மாதம் போய் ஜனவரிக்கு பிறகு தான் நாளும் கடமையும் செய்வது நல்லோருக்கு. தேர்தல் அறிக்கையில் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதை கன்சிடர் பண்ண கண்டிப்பாக சார். எங்களுடைய கோரிக்கையால் அரசாங்கம் பலகீனமாகாது. எல்லாம் ஏழை சமுதாய மக்களுக்கு ஜாதி வாரி கணக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவைதான். நான்லாம் வந்து ஜாதிக்கு மொழிக்கு அதெல்லாம் மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டான். நான் ஒரு மனிதன், அவ்வளோதான். அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது உள்ள நாட்டில் இருக்கிற ஜப்பான் மொழி, சீனா மொழியால் மாறுபட்டவர்களாக இருக்கலாம், ஜாதியால் மாறுபட்டுருக்கலாம், மதத்தால் மாறுபட்டு. ஆனால் மனித குலம், நான் பிறந்த குலம் மனித குலம், பிற குலமாக அப்படி தான். ஆனால் எங்களை ஏன் ஏறெடுத்து பார்க்கவில்லை இந்த அரசு? எனக்கு ஒரே கேள்வி அதுதான். ஏன் நீங்கள் அழைத்து உங்களுக்குரிய என்னென்ன தேவைகள், உங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்று ஒவ்வொரு சமுதாயமும், நரிக்குறவுடைய பிரச்சனையும் அப்படி தான். நாடோடைய தினத்தினும் ஒரு இதாக போகிறாங்க. அவங்களாம் ஒரு இடத்துல இணைத்து சேர்த்து அவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆமாம் சார், எனக்கு கண்டு முதலமைச்சர் பதவி கிடைச்சதுன்னு சொன்னாக்கா, நான் நரிக்குறவில் ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்குவேன். சலவையாளர், சவர தொழிலாளிகள், இந்த மாதிரி அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நான் ஒரு எம்எல்ஏ ஆக்குவேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. வாயில் சொல்லலாமே தவிர வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு எம்எல்ஏக்காகவே நான் வந்து 50 ஆண்டு காலம் போராடின்னு இருக்கிறேன்னு சொன்ன போதும் எங்களுக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும்? நினைக்கிறத இந்த மாதிரி பத்திரிகை, அது கூட சில டிவிலாம் வந்து எங்களெல்லாம் பேட்டி எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே வேல்யூ பர்சன்ட் இருக்கிறாங்க, அவங்களாம் கேட்பாங்க. நியாயமும் சத்தியம், நேர்மை, ஒழுக்க அறநெறி உள்ள மனிதர்களிடம் நிறைய பேர் பழக மாட்டாங்க, குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதோ என்ன நம்பிக்கையோடு என்ன கூப்பிட்டீங்க. இந்த மாநாட்டில் யாராருக்கெல்லாம் இப்போ அழைப்பு கொடுக்குறீங்க? அதாவது எங்களுடைய உறவினர்களை தரப்பு மட்டும் நம்பிட்டு இருக்கீங்களா? எங்கள் சமுதாயத்திலே சார் அறிஞர்கள் இருக்காங்க சார், நல்ல அறிஞர்கள், டாக்டர்ஸ்கள், இன்ஜினியர்கள். இப்போ கூட எங்கிட்ட ஒரு வக்கீல் வந்திருக்காரு. அந்த மாதிரி எல்லா துறை, நீதி அரசர்கள், இது மாதிரி எல்லா நிலையிலும் எங்கள் ஆட்கள் இருக்காங்க சார். அவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிடுவோம். வரக்கூடியவர்களை, சட்டத்துக்கு புறம்பு வராத அரசு அதிகாரிகளாக கூட முடியாது. ஒருத்தர் டிப்டி கமிஷனர் இருப்பார், அவர் கூட முடியாது. பேசிக்கலாமே தவிர கூட முடியாது. அரசு அதிகாரிகளை தவிர பாக்கி எங்கள் குல சமுதாயத்தில் முன்னோடிகளெல்லாம் நாங்கள் கூடுவோம். அரசியல்வாதி நாங்கள் எப்போ கூடுன்னு சொன்னாக்கா, அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக, பொங்கலுக்கு முன்னாடியே, 5ஆம் தேதி பொங்கல் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடியே யார் யார் என்பது நாங்கள் தீர்மானிச்சிடுவோம். எங்களை அழைத்து யார் பேசுகிறார்களோ அவங்ககிட்ட வந்து முதல்ல எங்களுடைய கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றணும். ஃபஸ்ட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்களா, மாநாட்டில் கலந்துக்குங்களா, கலந்துக்குவோம். அடுத்து 3வது எங்களுக்கு ஒரு பதவி, எம்எல்ஏ தருவீங்களா. இந்த 3 பாயிண்ட்டையும் நாங்கள் வைப்போம். அது யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். அவங்களுக்கு எங்களுடைய 40 லட்சம் மக்களுடைய, குலால மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்களுடைய முடிவு. மண்பாண்ட தொழிலாளருடைய முடிவு எந்த கட்சி என்று பார்க்க போகிறதில்ல. எது நல்ல கட்சி, நாங்கள் எந்த கட்சியில் நாங்கள் சேர்றோமோ அந்த கட்சி தான் நல்ல கட்சி. அதுதான் உலக தரம் வாய்ந்த நல்லாட்சியை தரக்கூடிய கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது சார், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார்.